நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்லம்மா, ஒண்ணும் ஆகல. லைட்டா கால் ஸ்லிப் ஆச்சு, அவ்வளவுதான். எல்லாத்தையும் இப்படி பரப்பி வச்சா இப்படிதான் ஆகும். எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரமா வைங்க. ஏற்கனவே இடம் சின்னது, இதுல இப்படி பரப்பி வச்சா எப்படி? நான் என்ன சொல்ல வரேன்னா, நடக்கும்போது அவசரத்துல கால் தடுக்காதா என்ன? அர்ச்சனா, எல்லாருக்கும் பிரசாதம் கொடு. சரி. என்னாச்சு பெரியமா? ஒண்ணு இல்ல அர்ச்சனா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க. அது அந்த இடம் நான் பார்க்கல, தெரியாம ஸ்லிப் ஆயிடுச்சு. இனிமே ஜாக்கிரதையா இருக்கேன். அர்ச்சனா, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் பிரசாதம் கொடுமா. சரி. இப்ப ஒவ்வொருத்தர கயிறு கட்டிக்கு வந்து உட்காருங்க. அண்ணா, நீங்க முதல்ல வாங்க. வாங்க. என்ன ஸ்வீட்டுங்க இது? புது ருசியா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இதுல 5 பொருள் சேர்ந்திருக்கும். தயிர், நெய், தேனு, கங்காஜலம், அப்புறம் பால். நிஜமாவே ரொம்ப ருசியா இருக்குங்க. அண்ணா வாங்க. பாத்து வாங்க. நானும் உட்கார்றேன். இத பாருங்கம்மா, போக போக உங்க மருமகளுக்கு நேரம் ரொம்ப மோசமா இருக்கும். அது மட்டும் இல்ல, பகவான் நமக்கு சோதனை கொடுக்கும் போது அதுக்கான பரிகாரத்தையும் அவரே சொல்லிடுவாரு. சரிங்க. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இந்த சோதனை காலத்தை நீங்க ஜெயிக்க போறீங்களா இல்ல தோக்க போறீங்களா? அப்புறம் இது என்னோட கார்டு. எந்த ஒரு பூஜை இல்ல ஹோமம் பண்றதா இருந்தாலும் மறக்காம என்ன கூப்பிடுங்க, வந்து நடத்தி தரேன். கண்டிப்பா கூப்பிடுவோம். அர்ச்சனா, நீயும் கயிறு கட்டிக்கமா. சரி. என்னைக்கு தீர்க்க சுமங்கலியா இருக்கணுமா, அந்த பகவானோட அருள் உனக்கு எப்பவும் இருக்கும். உன் மனசுல இருக்கிற எல்லா ஆசைகளும் நிறைவேறட்டும். நீங்களும் வாங்க. அது சாப்பாடு ரெடியா இருக்கு. மன்னிச்சிருங்கோ, நேக்கு இன்னொரு பூஜை இருக்கு, நாழியாண்டே இருக்கு. எனக்கு தட்சணையை கொடுத்துருங்கோ. இன்னொரு நாளைக்கு வந்து கண்டிப்பா சாப்பிடுறேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. நீங்க சாப்பிட்டுட்டு போனா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும். பூஜையை சிறப்பா பண்ணதுக்கு நன்றி. சரி, அப்ப நேக்கு உத்தரவு கொடுங்க. வணக்கம். போயிட்டு வாங்க. வணக்கம். வணக்கம். நான் வரேன். போயிட்டு வாங்க. வணக்கம். எப்படியோ சம்பிரதாயப்படி பூஜை நல்லா நடந்தது. இந்த ஐயர் நிறைய வீட்ல பூஜை பண்றத நான் பாத்திருக்கேன். இவர் பெரிய ஞானின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஏரியால யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் இவரை தான் கூப்பிட்டு பூஜை பண்ணுவாங்க. இவர் கடவுள் மாதிரி, இவருக்கு எல்லாமே தெரியும்னு பேசிக்கிறாங்க. அவருடைய ஞானத்தை நாங்களும் மதிக்கிறோம். ஆனா நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை நாம தான் தீர்த்துக்கணும். பொதுவா எல்லாரும் ஆண்டவனை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. உண்மை என்னன்னா, இவங்களெல்லாம் நாம மதிக்கணும், ஆனா கண்மூடித்தனமா நம்ப கூடாது. எங்க அண்ணா சொல்றது 100க்கு 100 உண்மை. நாங்களும் அப்படிதான் நம்புறோம். எதையும் கண்மூடித்தனமா நம்ப கூடாது. சரி வாங்க, எல்லாரும் சாப்பிட்டுலாமே. வாங்க. சீக்கிரம் சாப்பிடலாம். நாங்க ஆபீஸ்க்கு வர கிளம்புறோம். சரி. என்னங்க, அங்க பாருங்க, குட்டி குட்டி டைனிங் டேபிள் ரொம்ப அழகா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. வசந்தி, இவன் இங்க எதுக்காக வரான்? இருங்க இருங்க. யாரு நீங்க? வசந்தி எல்லாம் யாரும் இல்ல. அவ இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கா, எனக்கு நல்லா தெரியும். வெளியே அனுப்புங்க. வசந்தியை வெளில வர சொல்லுங்க. யார் இந்த ஆளு? ஐயா, அந்த வசந்தி இருக்கால, லாண்ட்ரிக்காரி, அவளோட புருஷன் இப்படிதான் கண்டபடி குடிச்சுக்கிட்டு அங்க இங்க வந்துருவான். யார் வீட்டுக்குள்ள வேணாலும் போந்துருவான். ஒரு தடவை நான் என் வீட்டுக்குள்ள தனியா தான் இருந்தேன்.
இப்படிதான் குடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ள கலாட்டா பண்ணான். ஆ, வசந்தி என்னண்ணா இது நீயா வரியா இல்ல ஏய், ஏய், நான் இருமா, வரவா? இருங்க. உன் நாடகம்லாம் இங்க பலிக்காது. முதல்ல நீ வெளிய போ. ஐயோ அம்மா இந்த ஷர்ட் கார்த்திக் ஓடுதுல்ல? ஆமா நான் வசந்தி கிட்ட தானே துவைக்கிறதுக்கு கொடுத்திருந்தேன். ஆமா இது என்னோட ஷர்ட் ஆச்சு. நீ எப்படி ஏன் ஷர்ட்டை போட்டுக்கலாம்? இதுல என்ன உன் பேரை எழுதி வச்சிருக்கு? என்ன குடிச்சிட்டு வந்து எப்படி பேசுறான் பாரு. கார்த்திக், அது உன்னோட ஷர்ட் தான்ப்பா. அதோட மேல் பட்டன் கூட பிஞ்சிருக்கு பாரு. நீ கூட என்ன தைக்க சொன்னியே பாரு. இங்க பாரு. கார்த்திக், அவன் சுயநனவுல இல்ல, பேசி பிரயோஜனமே கிடையாது. அவன் குடிச்சிருக்கான். முதல்ல வெளியே அனுப்பு. போ, ஏய், வெளியே வசந்தி, போ, வெளிய போ. வசந்தி, மரியாதையா போயிடு. இல்லனா போலீஸ கூப்பிட வேண்டியிருக்கும். வெளிய போ. போ, போ. வெளியே போ. வசந்தி. போ. அவரோட ஷர்ட். அன்னைக்கு அந்த பொம்பளை ஏன் புடவைய கட்டிக்கிட்டு போனா? நான் கார்த்திக் கிட்ட கூட காமிச்சேன். இன்னைக்கு என்னடானா அவன் கார்த்திக்கோட ஷர்ட் போட்டுக்கிட்டான். நான் ரெண்டுத்தையுமே அவங்க கிட்ட துவைக்கிறதுக்கு தானே கொடுத்திருந்தேன். இதனாலதான் நான் இவங்க கிட்ட துணி துவைக்க குடுக்கறதே இல்ல. இது கொஞ்சம் கூட சரியில்லை. எவன் வேணும் வீட்டுக்குள்ள வரான், குடிச்சிட்டு கலாட்டா பண்றான். நாங்க வீட்டுல இல்லாதப்ப வீட்டு கதவை தாப்பால் போட்டே வைங்க. சரி, வாங்க சாப்பிடலாம். வாங்க. வாங்க. இருந்தாளிங்க முதல்ல சாப்பிடட்டும். வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க. முதல்ல வாங்க, நீங்க வந்து உட்காருங்க. உட்காருங்க வாங்க. வாங்க உட்காருங்க. அடடா, சாப்பாடு பிரமாதம். ஒவ்வொரு ஐட்டமும் கண்ணு பறிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு தடவை ஹோட்டல்ல கூட இந்த மாதிரி தான் சாப்பாடு கேட்டோம். ஆனா ஹோட்டலை விட இந்த சாப்பாடு அருமையா இருக்கே. அது உண்மைதான். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அல்வா வைமா. ஆ, இதோ பார்த்த சாரதி சார், நான் உங்களை கேட்க நினைச்சேன். ஆமா, எத்தனை நாளா இந்த ஊர்ல இருக்கீங்க? எங்க அப்பாவுக்கு இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அப்போ நான் காலேஜ்ல லா படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கிளைமேட் பிடிச்சிருந்தது. அப்படியே இங்கேயே செட்டில் ஆயிட்டோம். உண்மையை சொல்லணும்னா இந்த ஊர் மக்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. எங்க ஊரோட மண்ணு அவ்வளோ நல்லா இருக்கோங்க. இங்க வரவங்களை எல்லாம் எங்க சொந்தக்காரங்களாவே ஏத்துக்குவோம். ம், மோர் குழம்பு சூப்பரா இருக்குங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் தருவீங்களா? ஆ, சரி, சரி. உங்களுக்கு எங்க சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு எப்ப வேணும்னாலும் எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம். ரொம்ப நன்றிங்க. எங்க பெரியம்மா செஞ்ச பொரியல ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க. எங்க அம்மா செஞ்ச பைத்தம் பருப்பு கூட்டும் சூப்பரா இருக்கும். அப்புறம் அடுத்த வேளைக்கு நீங்க எல்லாரும் சாப்பிடுறதுக்கு எங்க வீட்டுக்கு தான் வரணும். வருவீங்கல்ல? ஆ, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் அடுத்த வேளைக்கு நீங்க எல்லாரும் சாப்பிடுறதுக்கு எங்க வீட்டுக்கு தான் வரணும். வருவீங்கல்ல? ஆ, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு உங்க ஊர்ல செய்யற உருளைக்கிழங்கும் பூரியும் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நேரா கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்துருங்க. நாங்க அந்த மாதிரி வகை வகையா செஞ்சு கொடுக்குறோம். அப்புறம் வேற என்ன செய்வீங்க? அர்ச்சனாவுக்கு ரொம்ப பிடிச்ச ரசகுல்லாவை தவிர? ஆ, நாங்க உங்களுக்காக ஃபிஷ் பண்ணுவோம். ஸ்பெஷல் ஃபிஷ். ரொம்ப ருசியா இருக்கும். என் கையால மீன் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் அது கூடவே ஃபிஷ் கட்லெட் செஞ்சு தரேன். அதுவும் நல்லா இருக்கும். அது சரி, உனக்கு எந்த மாதிரி கறி பிடிக்கும் அதையும் இப்பவே சொல்லிடு. என்னாச்சு? என்ன? உங்களுக்கு ஒண்ணு தெரியாதுல்ல, நாங்க சுத்த சைவம். வெங்காயம் பூண்டெல்லாம் கூட சேர்த்துக்க மாட்டோம். ஐ அம் சோ சாரி அங்கிள். ரியலி சாரி. நீங்க எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்களுக்கு தெரியாது இல்லையா? நீங்க நிச்சயமா சாப்பிட வரணும். நான் எங்க வீட்டு கிச்சனை சுத்தமா கழுவிட்டு பியூர் வெஜிடேரியனா நான் செய்யறேன். சுத்த சைவம் தாங்க. சாப்பிடுவீங்கல்ல? அப்புறம் அர்ச்சனா, பிரெட் ரசகுல்லா உனக்காக ஸ்பெஷலா நான் செஞ்சு தரேன். சாப்பிடுங்க. அக்கா, இந்த தடவை நெல்லிக்காய் ஊறுகாய் கொஞ்சம் அதிகமா பண்ணுங்க. போன தடவை பண்ணது பத்தாம போயிடுச்சு. என்னக்கா?
வசந்தியோட புருஷன் வந்து கலாட்டா பண்ணது எனக்கும் பிடிக்கல. நீங்க கவலைப்படாதீங்க, நான் இத பத்தி அவகிட்ட பேசுறேன். அப்புறம் இதுல ஒரே ஒரு குறை தான் இருக்கு. வீட்ல பூஜை வச்சோம், ஆனா நம்மளால தான் யாரையுமே கூப்பிட முடியல. ஆனா கார்த்திக் அர்ச்சனா கையில நம்ம எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து அனுப்பலாமா? அக்கா, நீங்க ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தியா சாந்தி? என்னாச்சுக்கா? எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்கக்கா. பூஜை நடந்ததுல இருந்து நானும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தானே இருக்கேன். அக்கா, என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? வளர்ந்துகிட்டே போற போல இருக்கு. உங்க அம்மாவை பாரு, குண்டாயிட்ட. தினம் நீங்க பாட்டுக்கு என்ன உதச்சுக்கிட்டே இருக்கீங்க. கடைசியில உங்க அம்மா அப்படியே ஃபுட்பால் மாதிரி ஆயிட்ட. எல்லாமே தெரியும். நீங்க எப்போ வந்தீங்க? போன் இப்பதான் அடிக்கணுமா? இதோ இப்பதான். உங்களுக்கு டீ கொண்டு வரவா? குடிக்கலாமே. நான் ஒரு ஃபோன் பண்ணிடுறேன். கட் ஆயிடுச்சுல. ஓ, நம்ம குழந்தை நாளுக்கு நாள் ரொம்ப ஆக்டிவ் ஆயிட்டே இருக்கான். நாள் பூரா என் வயத்துல உதச்சுக்கிட்டே இருக்கான். என்ன பண்றது, நீ தான் ஃபுட்பால் ஆயிட்டியே. அவனுக்கு விளையாடணும்னு ஆசை வராதா என்ன? எங்க பேச்ச ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, ஏதோ தெரியாம தடுமாறி விழுந்துட்டா. அதான் பக்கத்துல கார்த்திக் இருந்தானே. கடவுளே, உனக்கு தான் நன்றி சொல்லணும். நல்லவேளை அந்த நேரம் கார்த்தி பக்கத்துல இருந்தா. இல்லக்கா, அர்ச்சனாவுக்கு அப்படி எதுவுமே ஆகாதுக்கா. எதுவும் நடக்க கூடாதுன்னுதான் நாமளும் கடவுளை வேண்டிக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம வீடை இழந்து நிக்கிறோம். ஒவ்வொரு நாளையும் எப்படி நடத்துறோன்னு நமக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தர் மனசுலயும் எவ்வளவு பாரங்கள் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிறோம். எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நாமளும் சொல்லிக்கிறோம். ஆனா எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். அர்ச்சனாவுக்காக நாம எவ்வளவு பிரார்த்தனைகள் பண்றோம். ஆனா நம்ம கஷ்டம்தான் குறையவே மாட்டேங்குது. இத பாரு சாந்தி, ஐயர் அர்ச்சனாவுக்காக விசேஷ பூஜை பண்ணணும்னு சொல்றாரு. அதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஆமாக்கா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இருந்தாலும் கார்த்திக்கோ அவங்க பெரியப்பாவோ யாருமே ஐயர் சொல்றதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களேக்கா. அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கம்மா சாந்தி. ஒரு பொண்ணு முதல்ல தாயாகும் போது ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்துதாம்மா எடுத்து வைப்பாங்க. அதனாலதான் ஜாக்கிரதையா இருன்னு சொல்றோம். ஐயரே தானா வந்து நமக்கு உதவி செய்யறேன்னு சொல்றாரு. நாம பூஜையோ விசேஷமான பரிகாரமோ செஞ்சா அதுல என்னமா தப்பு இருக்கு? நாம நம்முடைய மருமகளுக்காகத்தானே இதெல்லாம் செய்யறோம். தாயும் குழந்தையும் நல்லா இருக்கணும்னு தானே நாம எல்லாரும் வேண்டிக்கிறோம். வர வர நீங்க ரொம்ப குறும்புக்காரர் ஆயிட்டீங்க. சொல்லக்கூடாதா? இரு, போதும் போதும். எங்களுக்கு தெரியாம எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு பின்னால வந்து எங்களை கிண்டல் பண்றீங்களா? அர்ச்சனா, சாரி. ஒரு நிமிஷம். இந்தாங்க மேடம். லஞ்சம் கொடுத்துதான் உன்னை சமாதானப்படுத்த வேண்டியது இருக்கு. அன்பா கொடுக்கும்போது லஞ்சம் எங்க வந்தது? முன்ன மாதிரி சாதாரணமா ஐ லவ் யூ சொன்ன உடனே நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. ஆனா இப்பெல்லாம் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு பொக்கே, ஒரு சாக்லேட், அப்புறம் அது உண்மைதான். இந்த டாக்டர் கிளினிக்ல இருந்து போன் வருது. ஓ, நாளைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல, அத கன்ஃபார்ம் பண்றதுக்காக பண்றாங்களே என்னவோ. ஹலோ ஹலோ, மிஸ்ஸஸ் அர்ச்சனா கார்த்திகா, நான் டாக்டர் நீதா கோத்தாரியோட கிளினிக்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க மேடம், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க நாளைக்கு செக்கப்க்கு பதிலா இன்னைக்கே வந்துட்டு போக முடியுங்களா? ஏன்? டாக்டர் வந்து ஒரு செமினார்க்காக இமிடியேட்டா அவுட் ஆஃப் இந்தியா போக வேண்டியிருக்கு. அதனால எல்லாருடைய டேட்ஸையும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். டாக்டர் 8 o'clock வரைக்கும் இருப்பாங்க. இல்லனா 4 daysக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்.
ஆ, சரி நான் வீட்ல பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன். தேங்க்யூ. யூ வெல்கம். அது டாக்டர் கொட்டாரி கொஞ்ச நாளைக்கு வெளிநாடு போறாங்களாம். சோனோகிராஃபிக்கு நாளைக்கு பதிலா இன்னைக்கே வர சொல்றாங்க. இதுல என்ன ப்ராப்ளம்? போலாம். அது கார்த்திக், ஒரு சின்ன ஐடியா சொல்லவா? நாம இங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கிளினிக்கு போலாமே. எதுக்காக? அது பழைய வீட்ல இருந்து டாக்டர் கொட்டாரியோட கிளினிக் பக்கத்துல இருந்துச்சு. அது இங்கிருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. போயிட்டு வரதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிடும். அதான் அதுக்கு பதிலா நம்ம இங்கே பக்கத்துல ஏதாவது டாக்டர் பார்த்துட்டு வந்தா நல்லது இல்லையா? எனக்கும் வசதியா இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ சொல்றதும் கரெக்ட் தான். அப்பனா நான் இங்க பக்கத்துல யாராவது நல்ல டாக்டர் இருக்காங்களான்னு தேடி பாக்குறேன். ருக்மிணி ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவங்கள வேணா கேட்டு ஒரு பாக்குறேன். நிமிஷம். ஒருவேளை நம்ம டாக்டரை மாத்தினா குழந்தை என்ன நினைக்கும்? அப்படின்னா அப்படின்னா நம்ம குழந்தை என்ன பத்தி என்ன நினைக்க அர்ச்சனா? தன்னோட அம்மா மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கறாங்கன்னு நினைக்கும். தான் சந்தோஷத்தை தியாகம் பண்றான்னு நினைக்கும். அப்புறம் டாக்டரை மாத்தலான்னு சொல்லியும் அப்பா எதுவும் பண்ணலையேன்னு நினைக்கும். நம்ம ரொம்பவே நம்புற ஒரு டாக்டரை இன்னைக்கு இழக்கிறது கூட தயாராயிட்டோம். அந்த டாக்டர் கிட்ட தானே நம்ம குழந்தை ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இல்ல கார்த்திக், அந்த மாதிரிலாம் இல்ல. நிஜமாவே நான் அர்ச்சனா, உனக்கும் குழந்தைக்கும் ஒரு நல்ல டாக்டர் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக நான் எதுவும் பண்ணுவேன். ஆபீஸ்க்கு நான் நடந்து கூட போவேன். ஏசி இல்லாம நான் தூங்குவேன். வெறும் சப்பாத்திய சாப்பிட்டு போறேன். ஆனா இதுக்கு மேல தியாகம் எல்லாம் பண்ண வேண்டாம். நான் சொல்றது புரியுதுல்ல? இதுல எந்த மாற்றமும் இல்ல. கார்த்திக், நீங்க என்ன எதுக்கு திட்டுறீங்க? திட்டுற மாதிரி தான் இப்ப நீ பேசுன. ஜாக்கிரதை. இனிமே இப்படி எல்லாம் நீ யோசிக்க கூட கூடாது. சாரி கார்த்திக், இனிமே நான் இப்படி எல்லாம் பேசவே மாட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. உங்க காதுல விழலையா இல்ல நீங்க கேட்க விரும்பலையா? நீங்க தான் எப்ப பார்த்தாலும் நான் ஏன் இஷ்டப்படி நடந்துக்கிறேங்கிறீங்க. இப்ப நீங்க மட்டும் என் பேச்சுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. நான் சும்மா சஜஷன் தானே சொன்னேன். நீங்க என்னடா பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி பேசுறேன்றீங்க. நான் தப்பா எதுவும் சொல்லலக்கா. ஐம் சாரி. ஐம் சாரி டு. நான் தான் ரொம்ப அதிகமா பேசிட்டேன். ஆனா ப்ளீஸ் நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. குழந்தை விஷயத்தில் இனிமே எந்த தியாகமும் பண்ணக்கூடாது. பண்ண மாட்டேன். அண்ணா, போன தடவை நீங்க விதவைங்க பென்ஷனை அதிகப்படுத்தி உண்மையிலேயே நீங்க அருமையான வேலை செஞ்சீங்க. நீங்க போங்க, நான் வரேன். இந்த பாரு, உன் புருஷன்கிட்ட சொல்லி வையி, குடிச்சிட்டு வந்து இங்க எல்லாம் கலாட்டா பண்ணக்கூடாதுன்னு. புரிஞ்சுதா? ம். ஆமா, அவன் ஏன் கார்த்தி சட்டைய போட்டிருந்தான்? அப்புறம் எங்க மருமகளோட புது புடவையும் நீ என்ன எடுத்துட்டு வரல? இல்லையே, எல்லா புடவையும் எடுத்துட்டு வந்துட்டேனே. என் வீட்டுக்காரரு அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா ஐயாவோட சட்டைய போட்டுட்டு வந்துட்டாருங்க. நான் அவர்கிட்ட எதுவும் எடுத்து கொடுக்கல. இனிமே நீங்க கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஒரு தப்பு இனிமே நடக்கவே நடக்காதுங்க. சரிங்களா? உன் புருஷன் சுயநினைவோட வரலதான். ஆனா என் புடவைய கட்டிட்டு இருந்தாலே அவ சுயநினைவோட தான் இருந்தா. அத நான் என் கண்ணால பார்த்தேன். பொறுப்பா ஒரு வேலையை கொடுத்தா இப்படியா பண்றது? ஒரு லிமிட் இல்ல. ஒழுங்கா வேலையை செய்ய முடியலன்னா செய்ய வேண்டாம். இத திருட்டுன்னு சொல்லுவாங்க, தெரியும்ல? இதுக்காக உங்க மேல நாங்க போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அர்ச்சனா, நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க கவலையே படாதீங்க. அடுத்த தடவை இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கவே நடக்காதுக்கா. அர்ச்சனா, நீ அமைதியா இரு, கவலைப்படாத. இவ இனிமே இந்த மாதிரி பண்ணாம நான் பாத்துக்கிறேன். அர்ச்சனா, எல்லா துணியும் கொடு. நீ போ. நீ கிளம்பு. சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சரி வாமா, உள்ள போலாம். போலாம் அர்ச்சனா.
அது அத்தை டாக்டரோட கிளினிக்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. அவங்க சோனோகிராஃபிக்கு இன்னைக்கே வர சொல்லி கேட்டாங்க. நாளையில இருந்து டாக்டர் கொஞ்ச நாளைக்கு வெளிநாட்டுக்கு போறாங்களாம். சரிம்மா. கார்த்திக், வண்டியை மெதுவா ஓட்டுப்பா. ஆ ஆ, சரி. ஏமா அர்ச்சனா, நீ என்ன செருப்பு போட்டுக்கிட்டு இருக்க? இது இது உன்னோட காலை வழுக்கி விடாது இல்லம்மா? அங்க ஹாஸ்பிட்டல்ல தரையெல்லாம் வழுக்கிற மாதிரி இருக்குமே. தெரியும் பெரியமா, இது சரியா இருக்கும். பெரியம்மா நான் பாத்துக்கிறேன். கார்த்திக், அர்ச்சனா கூடவே இருப்பா. சரி. சாந்தி, நீங்க 2 பேரும் போக விட்டாதானே அவங்க கிளம்புவாங்க. சரிங்க, போயிட்டு வாங்க. சரிங்க பெரியப்பா, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டோம். வா. அம்மாவும் பெரியம்மாவும் ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்காங்க? இன்னைக்கு பூஜையில் உனக்கு தடுக்குச்சுல்ல, அதுல இருந்து அவங்க எல்லாம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அண்ணே, பக்கத்துல ஒரு கிளையண்ட் இருக்காங்க, அவங்கள போய் நாங்க பாத்துட்டு வரோம். சாப்பாட்டு டயத்துக்குள்ள நாங்க வந்துருவோம். வாங்கண்ணா. இன்னைக்கு டாக்டர் எதுக்கு திடீர்னு அர்ச்சனாவை வர சொல்லணும்? தெரியலையே, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குக்கா. எனக்கு மனசெல்லாம் பதட்டமா இருக்கு. அவர் யோசிக்கிறது வேற மாதிரி. நாம ஒரு தடவை ஐயரை பார்த்துட்டு வந்துடலாமா? அர்ச்சனாவுக்காக ஒரு தடவை போயிட்டு வரலாமே. என்ன?